Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோ Python 3 fundamentals வீடியோ. இது எபிசோட் 2. இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்னா என்ன, வேரியபிளில் ஒரு டேட்டாவை எப்படி அசைன் பண்ணுறது, அப்படி அசைன் பண்ணால் என்ன நடக்கும் பைத்தான்குள்ளே, அந்த மெமரிக்குள்ளே என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் லைவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போது வேரியபிள்னா என்ன? ஒரு வேரியபிள்ங்கிறது பேசிக்கலாக ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மாதிரி. இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, லென்த் இஸ் ஈக்குவல் டு 10. 10ங்கிற நம்பரை லென்த்துங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வேரியபிள், ரைட் சைடில் இருக்கிறத இந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதாவது 10 தூக்கி இதில் போடுறோன்னு அர்த்தம். இது மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், லென்த்துன்னு ஒரு இடம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரியேட் பண்ணப்பட்ட மெமரி லொக்கேஷனில் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அதுதான் வேரியபிள்னா. இப்போது இந்த வேரியபிள் லென்த் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணப்போ இந்த லென்த்துங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும். அதுதான் இந்த ஷெல்லில் நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது பைத்தான் இன்டராக்டிவ் ஷெல்லில். இப்போது அதே மாதிரி நம்ம இன்னொரு வேரியபிள் வித் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த 20ங்கிறத வித்துங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அப்போது இங்கே மெமரியில் லென்த்துன்னு ஒன்று இருக்குது, வித்துன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்கும். மூணாவது ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி ஏரியான்னு பேர் கொடுத்து ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு வித் அப்படின்னா, லென்த்துங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் வித்துங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியாங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். அசைன் பண்ண வேல்யூ தான் இங்கே எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போது ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அவ்வளோதான் வேரியபிள் தான். இப்போது இந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம இந்த பைத்தான் பற்றி மட்டும் பேசுவோம். பைத்தானில் ஒரு வேரியபிள் என்ன மாதிரியான டைப் அப்படின்னு எதை பைத்தான் கண்டுபிடிக்கும் அப்படின்னா, அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த வேரியபிளோட டைப்பை பைத்தான் கண்டுபிடிக்கும். ஒரு உதாரணத்துக்கு, அமௌண்ட்டுங்கிற வேரியபிளுக்கு 10 அப்படின்னு அசைன் பண்ணிங்கன்னா, 10ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், அது வந்து இன்டீஜர், அதாவது இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் இதுக்கு அசைன் பண்ணனால அமௌண்ட்டுங்கிற வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப், அதுதான் இன்ஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பைத்தான் இன்ஃபர்ஸ் டேட்டா டைப் பேஸ்ட் ஆன் த வேல்யூ இட் இஸ் அசைன்ட், அதுக்காக தான் அர்த்தம். அதே மாதிரி இதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் 10.50 அதாவது பாயிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃப்ளோட். நீங்கள் டெசிமல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் அது. ஸோ ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் தான் இந்த அமௌண்ட்டுங்கிற வேரியபிளுக்கு இருக்குதுன்னு அது நினச்சிக்கிறோம். அவ்வளோதான், அப்படி தான் அது கண்டுபிடிக்கும். ஆல்ரைட், இப்போது நம்ம அந்த டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று பற்றி மட்டும் தெரிஞ்சுக்குவோம். பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போதைக்கு நினச்சிக்கோங்க. பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் பைத்தானில் ஆல்ரெடி எழுதியிருக்கு, யாரோ எழுதியிருக்கான், ஏதோ ஒரு புண்ணியமாக எழுதியிருக்கான், அதாவது பைத்தான் க்ரியேட் பண்ணாமல் எழுதியிருப்பான். இப்போ இந்த பிரிண்ட்டுங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த பிரிண்ட்டுக்குள்ளே அந்த பேராந்தசிஸ்குள்ளே எதையாவது கொடுத்தீங்கன்னா பைத்தானுக்கு தெரிஞ்சது என்ன கொடுத்தாலும் அது டிஸ்பிளேயில் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அதுக்குரிய அர்த்தம் தான் இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன். உள்ளே என்ன பண்ணுதுங்கிறதுலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதனால் அது பிளாக் பாக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இங்கே பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், பேராந்தசிஸ்குள்ளே, அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறது பேர் ஆர்கியூமெண்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில ஜார்கன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ இதில் எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. டோட்டல்ங்கிற ஒரு வேர்டு, அதாவது ஒரு வேரியபிள், அது ஒன் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ டோட்டல் அதோடு சேர்த்து வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனிவே, இப்போ இந்த டோட்டலுங்கிற வேல்யூவை இந்த பிரிண்ட்டுங்கிற பிளாக் பாக்ஸ்குள்ளே கொடுக்குறோம். அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்னா, வந்த ஆன்சரை இங்கே டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட்னா என்னன்னு தெரியும். இப்போ வாங்க அடுத்த டெமோவில் போகலாம். டெமோவில் நம்ம வேரியபிள்ஸை வச்சு யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டராக்டிவ் செல்லும் விஷுவல் ஸ்டுடியோ கோடும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைத்தான் இன்டராக்டிவ் செல்லை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த பைத்தான் இன்டராக்டிவ் செல் எப்படி ஓப்பன் பண்ணுறது போன வீடியோவில் பார்த்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 5 + 5 அப்படின்னு டைப் பண்ணேன், 10ன்னு காமிச்சிச்சு. இப்போ நீங்கள் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுங்கிறது வேரியபிள், அதில் 10ங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி டேக்ஸ்னு ஒரு வேரியபிளில் நம்ம 0.05 அப்படின்னு ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த 2 வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போது 3ஆவதா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அமௌண்ட் ப்ளஸ் அமௌண்ட் இன்ட்டு டேக்ஸ் அப்படின்னு கொடுத்தா டேக்ஸ் எவ்வளோ இந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அது 10.5. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இதை நான் மாற்றி எழுதணும், வேறு அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணணும்னா இந்த இன்டராக்டிவ் செல்லில் ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணணும். இப்போ டேக்ஸ் அதே தான். ஓகே, இப்போ அமௌண்ட்டு நான் வந்து 10லேருந்து 56 மாற்றேன். டோட்டலுங்கிற வேரியபிள்லையும் வந்து நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் திருப்பி கால்குலேட் பண்ணணும். அதனால் அமௌண்ட் ப்ளஸ் அமௌண்ட் இன்ட்டு டேக்ஸ்ன்னு பண்ணால் இப்போ டோட்டலில் இன்னொரு வேல்யூ சேவ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், டோட்டல் அடித்தா 58.8ன்னு காமிக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? கரெக்ட். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் செல்லுங்கிறது குயிக்காக லைன் பை லைன்ஸாக இருக்க இம்பார்ட்டன்ட் இது பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ராக்டிவ் செல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய லைன்ஸை எப்படி பைத்தான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிற ஐடி ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் போன வீடியோவில். அந்த ஐடியில் தான் நம்ம ஸ்கிரிப்டை எழுதி ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரைட், அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டையுமே நான் இப்போ பேரலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் hello.python நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இல்லைனா ஒரு புதுசாக இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபைல் நியூ ஃபோல்டர் இல்லைனா ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம டேக்ஸ் கால்குலேட்டர் பண்ண போகிறனால tax.py எனிதிங் வித் py இஸ் கால்டு பைத்தான் ஃபைல். இப்போ நான் அங்கே இருக்க எல்லா வேரியபிள்ஸும் இங்கே காப்பி பண்ணி மிச்சதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், அமௌண்ட் நான் என்னென்னு போட்டாச்சு, டோட்டல் நான் என்னென்னு போட்டாச்சு. அமௌண்ட் வந்து 56, டேக்ஸுங்கிற வேரியபிள் இல்லாதனால டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5. இப்போ எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே அவுட்புட்டில் ஒன்றுமே வரல. ஏன் அப்படின்னா இதுதான் இந்த இன்ட்ராக்டிவ் செல்லுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம அந்த டோட்டலை இங்கே அப்படியே ஷெல்லில் போடுற மாதிரி போட முடியாது. அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணப்போ ஐடி இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது. டோட்டலுங்கிறது ஒரு வேரியபிள், அவ்வளோதான். அந்த வேரியபிளில் இருக்க டிஸ்பிளே பண்ண சொல்லி அந்த ஐடிக்கு தெரியாது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் பிரிண்ட். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து உள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த டோட்டலில் நீங்கள் டபுள் கோர்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா டோட்டலுங்கிற ஒரு வேர்டு தான் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போது டோட்டலுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகிருக்கு. சூப்பர். இப்போது நான் இங்கே டேக்ஸை மாற்றலாம், அமௌண்ட்டை மாற்றலாம். திருப்பி அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகிடுச்சு. இதுதான் இந்த இன்ட்ராக்டிவ் செல்லுக்கும் இதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ இருந்து அடுத்து எல்லா பார்க்க போகிற வீடியோலையும் நம்ம ஐடியில் மட்டும் தான் எல்லாமே டெவலப் பண்ணுவோம். இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் டெவலப் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.